அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு இறுதியாக செகண்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த செகண்ட் டைம் பேப்பரில் பார்ட் 2 இற்கான கேள்வி பகுதி தான் உங்களுக்கு வழங்கப்பட்டது. ஆல்ரெடி பார்ட் 1ற்குரிய 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகள் 2 வினாத்தாள்கள் பற்றி பார்த்து விட்டோம். அத்துடன் இன்று பார்ட் 2 அந்த எஸ்ஏ கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ வழங்கப்பட்ட அந்த பேப்பரை பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், முதலாவது கேள்வி, விடுதி ஒன்றில் உள்ள எல்லா ஆண் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட சேட் துணி இனதும் காட் சட்டை துணி இனதும் அளவுகளும் மாணவர்களின் எண்ணிக்கையும் தொடர்பான அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் துணியின் அளவு மீட்டரில் சொல்லப்படுது. காட் சட்டை 2.25 மீட்டர், சேட் 1.5 மீட்டர். மொத்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை 40. 1 மீட்டர் துணியின் விலை சொல்லப்படுது. அதில் காட் சட்டை 1 மீட்டர் துணி ரூபாய் 200, சேட் 1 மீட்டர் துணி ரூபாய் 150 சொல்லப்படுது. அப்போ முதலாவது கேள்வி, சேட் தைப்பதற்கு தேவையான துணியின் மொத்த அளவை கேட்கான். அப்போ ஒரு மாணவனுக்கு சேட் தைப்பதற்கு 1.5 மீட்டர் துணி தேவை. மொத்தம் அங்கே 40 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் 40 மாணவர்கள். ஸோ 40 1.5 பெருக்க வேண்டும். அப்போ நான் சொல்லியிருக்கேன், தசமங்கள் என்ற பாடம் படிச்சிருக்கோம். இதை பின்னமாக மாற்றும் போது தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம். அப்போ ஒரு பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10, தசத்தை மறைத்தா 15 என்று வரும். இப்போது பூஜ்ஜியத்தையும் வெட்டும் போது 4 15 பெருக்கும் போது 60 மீட்டர் துணி தேவைப்படும் சேட் தைப்பதற்கு ஆண் மாணவர்களுக்கு. தெளிவாக விளங்கணும். அதே போன்று காட் சட்டை தைப்பதற்கு தேவையான துணியின் மொத்த அளவை கேட்டால், மொத்தம் 40 ஆண் மாணவர்கள். ஒரு ஆண் மாணவருக்கு 2.25 மீட்டர் துணி தேவை. அப்போ 40 2.25 பெருக்க வேண்டும். அப்போ நீங்கள் இதை முழு எண்ணுக்கு மாற்றியும் பெருக்கி 2 தசமதானம் இடது பக்கம் குத்து வைத்து கொள்ள முடியும். அல்லது தசம எண்ணை பின்னமாக மாற்றிக்கொள்றேன். தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம். அப்போ 2 பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 100. அதை நீங்கள் மார்க் பண்ணணும். 100ன் மேல் தசத்தை மறைத்தா 225 என்று வரும் அதில் பெருமானம். அப்போ பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். 10ஐயும் 225ஐயும் 5ஆல் சுருக்கி கொள்ள முடியும். இது 2 முறை, இது 45 முறை என்று வரும். அதே போன்று வெட்டப்பட்ட 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். 1 முறை 2 முறை. 245 பெருக்கும் போது காட் சட்டை தைப்பதற்கு தேவையான துணியின் மொத்த அளவு 90 மீட்டர் என்று கிடைக்கும். மூணாவது கேள்வி, ஆடைகளுக்கான துணியின் மொத்த செலவை கேட்கான். அப்போ ஆடைகள் என்று சொன்னால் காட் சட்டை, அடுத்து சேட். முதலாவது சேட்டை பார்ப்போம். அப்போ சேட்டுக்கான செலவை பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 மீட்டர் துணியின் விலை 150. மொத்தம் 60 மீட்டர் துணி தேவைப்படுது. அப்போ 60 மீட்டர் எதால் பெருக்கணும்? 150ஆல் பெருக்கும் போது சேற்று விலை வரும். அதோட சேர்த்து நம்ம மொத்தமாக காட் சட்டையும் கண்டு கூட்டுவோம். அப்போ இது சேட்டினுடைய விலையாக இருக்கும். அடுத்து இது காட் சட்டையினுடைய மொத்த விலை எப்படி என்று சொன்னால், மொத்தம் நமக்கு 90 மீட்டர் தேவைப்படுது. காட் சட்டை 1 மீட்டர் ரூபாய் 200 என்று சொல்லப்படுது. அதையும் பெருக்கி இதையும் பெருக்கி வார விடையை கூட்டிக் கொள்ள வேண்டும். 6 5 30, 3 மிச்சம், 1 6 6 3 9, 90. விட்ட 2 சைபரையும் சேர்த்த 9000 என்று வரும். இங்கே பாருங்க, 9 2 18, 3 சைபர் இருக்கு, சேர்க்கும் போது 18000. 18ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 27000 என்று விடை வரும். மொத்த செலவு ரூபாய் 27000 என்று கிடைக்கும். இதுதான் முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது கேள்விக்குரிய விடையாக இருக்கும். இதே போன்று அதில் பி பார்ட் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், பல வியாபாரி ஒருவர் தரவு சொல்லப்படுது பாருங்கடா. மாம்பழம் 1 ரூபாய் ஏ என்று சொல்லப்படுது. அன்னாசி 1 ரூபாய் பி என்று சொல்லப்படுது.
அடுத்த தரவுல சொல்லப்படுது மாம்பழம் ஒன்றை கொள்வனவு செய்த விலையின் 2 மடங்கு விலையில் விற்பனை செய்யப்படுது. மாம்பழத்தை நீங்க எவ்வளவு படி வாங்குறீங்களோ அந்த விலையின் 2 மடங்கு விலையில அந்த மாம்பழத்தை நீங்க விற்பனை செய்கிறீங்க. அதே போன்று அன்னாசி ஒன்று கொள்வனவு செய்த விலையின் 3 மடங்கிலும் 5 அதிகமாக விற்றுக்கொள்றீங்க என்ற தகவல் சொல்லப்படுது. இதை வைத்து கொண்டு முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஒன்று விற்கும் விலையை கேட்டா மேலுக்கு திருப்பியும் தரவை பாருங்க. ஒரு மாம்பழத்தை ரூபாய் ஏ படி வாங்குறீங்க, அதுல 2 மடங்கு விலையில விற்றுக்கொள்றீங்கண்டா இப்ப ஏ என்ன செய்யணும்? 2 ஆல பெருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் ரூபாய் 50 ரூபான்னு சொன்னா 50 ரூபா படி வாங்கி 2 மடங்குல விற்க போறீங்க. 2 மடங்குண்டா வாங்கின விலையின் 2 மடங்கு. அப்ப நீங்க 50 ரூபாய் படி வாங்க போறீங்கன்னு சொன்னா 50 2 ஆல பெருக்கின ரூபாய் 100 ரூபாய் படி விற்றுக்கொள்வீங்க. அதான் பெருமானத்துல வார விளக்கம். இதே போன்று தெரியாக்க அணியத்துல ஒரு மாம்பழத்தை ரூபாய் படி வாங்குறீங்க, அதை விற்றுக்கொள்றதுக்காக வாங்கின விலையின் 2 மடங்கு மடங்கண்டா பெருக்கணும். அப்ப 2 ஆல பெருக்கும் போது அந்த மாம்பழத்தை விற்க வேண்டிய விலை 2A 2A என்று விடை கிடைக்கும். இதே போன்று அன்னாசி ஒன்று விற்கும் விலையை கேட்டா ஒரு அன்னாசியை பி படி வாங்குறீங்க. பி அவர் எப்படி விற்றுக்கொள்றாருண்டா அந்த விலையின் 2 மடங்கிலும் மும்மடங்கிலும் 3 ஆல பெருக்கணும். அப்ப பிஏ 3 ஆல பெருக்கி வார விடையோட 5 அதிகமாக 5 அதிகம் என்று சொன்னா கூட்டணும், குறைவு என்று சொன்னா கழிக்கணும். அப்ப இதை ஒழுங்குபடுத்தி எழுதணும். பிஏ 3 ஆல பெருக்கினா 3B சக 5. இதுதான் ஒரு அன்னாசி பழத்தின் விற்க வேண்டிய விலையாக இருக்கும். சரிதானே? மூன்றாவது கேள்வி, நிமல் என்கிறவர் வியாபாரியிடம் 3 மாம்பழங்களும் அன்னாசி ஒன்று வாங்குகின்றான். அவனுக்கு செலவாகும் தொகையை A,B சார்பில் எழுதி அதனை சுருக்குவதனால் பெறப்படும் எளிய வடிவத்தை கேட்டுக்கொள்றான். அப்ப நிமலங்கிறவர் கடைக்கு போறார். 3 மாம்பழம், ஒரு மாம்பழத்தை 2A படி வாங்கி கொள்வார். அப்ப 3 மாம்பழம் என்று சொன்னா ஒரு மாம்பழத்துல விலையே 3 ஆல் பெருக்க வேண்டும், விற்கப்பட வேண்டிய விலையை 3 ஆல் பெருக்க வேண்டும். 3 மாம்பழம் வாங்க போறார். அதோட சேர்த்து ஒரு அன்னாசி பழம். அப்ப ஒரு அன்னாசி பழத்தின் விலை 3B சாக 5 என்று கண்டுவிட்டோம். இப்ப 3 2A ஆல பெருக்கினா 6A சாக 3B சாக 5. இதை மேலும் சுருக்கி கொள்ள முடியாது. காரணம் 3ம் வெவ்வேறு தெரியாக்கணியம் என்பதனால இதை மேலும் சுருக்க முடியாது. இதுதான் கடைசி விட. அதில் மொத்த செலவு 6A சாக 3B சாக 5 என்று கிடைக்கும். பெரிய 2வது கேள்வியை பாருங்கடா. சுருக்குக விடையை எளிய வடிவில் எழுதுகன்னு சொல்லப்படுது. நம்ம ஒரு பின்னத்தை எவ்வாறு கூட்டுவது மற்றும் கழிப்பது சம்பந்தமாக படித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு பின்னத்தை கூட்டணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்கணும். கூட்டலுக்கு மட்டுமல்ல கழித்தலுக்கு. அவங்க பகுதி எண் சமன் இல்லை. நீங்க டானா வடிவத்தை போட்டு மாசி பார்க்கும் போது 12 என்று வரும். அப்ப 12 வரணும் என்று 6 எதால பெருக்கணும்? 2 ஆல, மேலையும் 2 ஆல, இவரை 3 ஆல, மேலையும் 3 ஆல. அப்ப 12 10 சாக 12 3. அப்ப 2 பகுதி என்னும் சாமன் ஒரு 12 போட்டு கூட்டும் போது 10 3 13 என்று வரும். இதை விரும்பினா நீங்க முறைமை இல்லா பின்னத்துக்கு மாற்றலாம். 1 உடன் 12 1 என்று விடை வரும். இதே போன்று கழித்தலுக்கும் பாருங்கடா. பகுதி எண் சமன் இல்லை, போமாசி பார்க்கணும். 8க்கு மாறுக்கும் போமாசி நீங்க டானா வடிவத்தை போட்டு பார்த்தா 24. அப்ப இதை 3 ஆல பெருக்கணும். 24 வரணும்னா மேலே 3 ஆல பெருக்கணும். 24 வரணும்னா 4 ஆல பெருக்கணும். மேலே 4 ஆல் பெருக்கும் போது 24 21 24 20. அப்ப 2 பகுதி என்னும் சாமன் கழித்தீங்கன்னு சொன்னா 1 என்று கிடைக்கும். இப்ப பாருங்க, கலப்பு எண் ஒன்று தரப்படுது. நம்ம 2 மெதட்டூடாக விளங்கப்படுத்திருக்கேன். ஸோ நீங்க முறைமை இல்லா பின்னமாக மாற்றியும் செய்யலாம். அப்போ 2 2 2 1 3 கீழ் 2 சாக 3 6 1 7 7 கீழ் 3. இப்ப 2 பகுதி என்னும் சமன் இல்லை, போமாசி 6 என்று வரும். அப்ப இவரை 3 ஆல பெருக்கினா
மேலே 3ஆல் பெருக்கணும், இவரை 2ஆல் பெருக்கினா மேலே 2ஆல் பெருக்கணும். 6ல் 9 சாக 6ல் 14. அப்போ 6ல் 14 9 23. இது ஒரு முறைமை இல்லா பின்னம். கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போது 3 உடன் 6ல் பாருங்க, அதில் மீதி வந்து 5. அப்போ 3 உடன் 6ல் 5 என்று விடை கிடைக்கும். இது 3வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அதில் பி பார்ட் கேள்வி என்னென்னு சொன்னார் பிள்ளைகள், ஒரு வசனத்தில் அந்த கேள்வி சொல்லப்படுது. ஒருவர் தனக்கு சொந்தமான 3 ஹெக்டேயர் காணி, 2 ஹெக்டேயர் HA அலகு ஹெக்டேயர் காணியில் தனது மகனுக்கு 1 4 1 ஹெக்டேயர் கொடுக்கின்றான். அவனிடம் மீதியாக உள்ள காணியின் அளவை கேட்டால் 2ல் இருந்து 1 4 1 கழிக்கணும். அப்போ இது ஒரு வசனத்தில் கழித்தல் சம்பந்தமான கேள்வி. அப்போ 2 அப்படியே இருக்க, கலப்பெண்ண முறைமை இல்லா பின்னதுக்கு மாற்றுங்க. 1 4 4 4 1 5ன் கீழ் 4. எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே 1 இருக்கும். ஸோ 1க்கும் 4க்கும் போமாசி 4. அப்போ 4 வரணும் என்று சொன்னால் இவரை 4ஆல் பெருக்கணும், மேலே 4ஆல் பெருக்கணும். அப்போ 4ல் 8 சாய 4ல் 5. அப்போ 2 பகுதி என்னும் சமன். அப்போ 8ல் இருந்து 5 போனால் 3. அப்போ மிகுதியாக உள்ள காணியின் அளவு முக்காவாசி. இதை நீங்கள் ஒரு வாய் கணக்காலையும் பார்த்து கொள்ள முடியும். 2ல் இருந்து 1.25 போனால் 1 4ல் 1ங்கிறது 1.25. அப்போ 1.25 போனால் மிகுதி வந்து 3/4 என்று கிடைக்கும். இதை செய்முறை ஊடாக இவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். இவ்வளவு தான் 2வது கேள்விக்கான ஃபுல் விளக்கமாக இருக்கும். இப்போ 3வது கேள்வியை பாருங்க. உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி வினாக்களுக்கு விடை தருக. இவ்வாறு ஒரு உருவம் ஒன்று தரப்படுது. செங்கோண முக்கோணியை பெயரிடுக. முதலாவது கேள்வி, செங்கோண முக்கோணியை பெயரிடுக. அப்போ செங்கோணம் வரக்கூடிய அந்த பகுதி தான் செங்கோண முக்கோணி. அப்போ முக்கோணி ABC என்று எழுதி கொள்ள வேண்டும். இது முதலாவது கேள்விக்கு விடையாக இருக்கும். 2வது கேள்வி, சமனில் பக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களும் சமன் இல்லாதது. பாருங்க, இதில் ACDயை பார்த்தா 3 பக்கமும் சமன். ஆகவே அதுக்கும் ABC தான் விட வரப்போகுது. முக்கோணி ABC தான் 3 பக்கங்களும் சமன் இல்லாத ஒரு விடயம். ஆகவே அது சமனில் பக்க முக்கோணியாகவும் இருக்கும். 3வது, ஒழுங்கான பல்கோணி ஒன்றை பெயரிடுகன்னு சொன்னால் அந்த ஒழுங்கான பல்கோணி என்ற மீனிங் பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கணும், கோணங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவை தான் ஒழுங்கான பல்கோணி. அதன் அடிப்படையில் முக்கோணி ACD அதாவது சமபக்க முக்கோணி என்று விடையாக வரும். அப்போ அதனுடைய பெயர் வந்து முக்கோணி ACD அல்லது சமபக்க முக்கோணி என்று எழுதி கொள்ள முடியும். 4வது, AB 8 சென்டிமீட்டர். அப்போ தரவை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. BC 6 சென்டிமீட்டர், AC 10 சென்டிமீட்டர் என்று சொன்னால் நாட்பக்கள் ABCDயினுடைய சுற்றளவை கேட்கான். அப்போ சுற்றளவண்டா வளைத்து கூட்டணும். இது 10 இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டர், இவரும் 10 சென்டிமீட்டர். காரணம் இது சமபக்க முக்கோணி. அப்போ சுற்றளவண்டா வளைத்து கூட்டணும். ஆனால் AC என்ற பகுதி மட்டும் கண்ணுக்கு விளங்காது. 2 முக்கோணிகளை ஒட்டும் போது இந்த பக்கம் மறைந்து விடும். ஸோ வளைத்து கூட்டும் போது 8 சாக 6 சாக 10 சாக 10. அப்போ 14 24 34 சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கும். இறுதி கேள்வி, ABCD ஒரு குவிவு பல்கோணி என நிமல் கூறுகின்றான். ABCD ஒரு குவிவு பல்கோணி என்று விமல் கூறுகின்றான். நீர் நிமலின் கூற்றுக்கு உடன்படுகின்றீரா? காரணம் தருக. ஆமென்றாலும் காரணம் கொடுக்கணும், இல்லைன்றாலும் காரணம் கொடுக்கணும். குவிவு என்று சொன்ன பிள்ளைகள் தரப்பட்ட இந்த 4 கோணத்தில் தெளிவாக பார்க்கணும். ஒரு கோணமாவது விரிகோணம், பின்வளை கோணம், பின்வளை கோணமாக இருக்கக்கூடாது. ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக இருக்கும் என்று சொன்னால் அது குழிவு பல்கோணி. அப்போ இந்த 4 கோணத்தையும் பாருங்க, பின்வளை கோணமாக இருக்கா? ஒன்று செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், கூறுங்கோணம் அமைப்பில் இருப்பதனால
ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக இருந்தால் குழிவு பல்கோணி, பின்வளை கோணமாக ஒரு கோணமாவது இல்லைன்னு சொன்னா அது குவிவு பல்கோணி. அப்ப நிமல் கூறியது என்ன சொல்றான், குவிவு பல்கோணி என்று கூறப்படுது. அவன் சொன்ன கூற்று சரி, ஆமென்று போட்டு நீங்க எழுதி கொள்ளணும். இதனுடைய ஒரு கோணமாவது, நாட்பக்கலின் ஒரு கோணமாவது பின்வளை கோணமாக அமையவில்லை என்பதால் இந்த நாட்பக்கல் ABCD ஒரு நாட்பக்கல் குவிவு பல்கோணி ஆகும் என்று எழுதணும். அப்போ ஒரு கோணமாவது பின்வளை கோணம், பின்வளை கோணம் என்றால் இப்போ இந்த அமைப்புல வரும் என்று சொன்ன ஒரு படம் பாருங்க, இது ஒரு பின்வளை கோணம். அப்போ இது ஒரு பின்வளை கோணத்துல வாரத்தால இப்படியான படங்கள் வரும்போது அது குழிவு பல்கோணி. அப்ப அந்த விடயத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி x ஆக 2 சமன் 3. அப்ப தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும் பிள்ளைகள். ஒரு சமன்பாடு தரப்படும் பொழுது அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய தெரியா கணியத்தை கண்டுபிடிக்கணும் என்றால் முதலாவது கூட்டல் அல்லது கழித்தல் இருந்தா அதை ஃபர்ஸ்ட்டுக்கு இல்லாம செய்யணும். அப்ப கூட்டுப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கழிப்படும், கழிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும், பெருக்குப்பட்டா சமனுக்கு அங்கால போனா பிரிப்படும், பிரிப்பட்டா சமனுக்கு அங்கால போனா பெருக்குப்படும். அப்ப அந்த விதியை கொண்டு முதலாவது பாருங்க, 2 கூட்டுப்படுது, சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது அந்த 3ல இருந்து கொண்டு வர பெருமானத்தை கழிக்க வேண்டும். அப்ப எக்ஸின் பெருமானம் 1 என்று வரும். இதே போன்று 3x அப்படியே இருக்கு, 4 கழிப்படுது, சமனுக்கு அங்கால போனா அந்த 4 8ஓட கூட்டுப்படும். அப்ப 3x சமன் 8 4 12. இப்ப 3க்கும் xக்கும் இடையில எதுவித அடையாளமும் இல்லைன்னு சொன்னா இங்க பெருக்கல் அடையாளம் இருக்கு. அப்ப 3 பெருக்குப்பட்டா சமனுக்கு மறுபுறம் கொண்டு போகும்போது பிரிப்படும், 12 3ஆல் வகுக்கும் போது எக்ஸின் பெருமானம் 4 என்று வரும். இதே போன்று அந்த பி பார்ட் கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கு பொருத்தமான அட்சர கணித சமன்பாடு ஒன்றை உருவாக்குக. தரவு என்ன சொல்லப்படுதுன்னா, ஒன்றினது விலை ரூபாய் A ஆக உள்ள 4 புத்தகம். அப்போ ஒரு புத்தகம் இப்ப 50 ரூபான்னு சொன்னா 4 புத்தகம் வாங்கணும்னா 50 4ஆல பெருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். அதே போன்று ஒரு புத்தகத்தின் விலை A என்று சொன்னா இப்படி 4 புத்தகம் வாங்கணும் என்றா A 4ஆல பெருக்கணும் அல்லது 4 A ஆல பெருக்கணும், எல்லாம் ஒன்றுதான். அப்ப A தர 4. அது மட்டும் இல்லாமல் ஒன்றினுடைய விலை ரூபாய் 10 ஆக உள்ள 3 பென்சில். அப்ப மொத்தம் என்ன கூட்டணும், இன்னும் ஒரு பொருள் ஒன்று வாங்கப்படுது, ஸோ மொத்தம் அப்ப கூட்டணும். ஒரு பென்சிலின் விலை B என்று 10 ரூபான்னு சொல்லப்படுது. அப்படின்னா 3 பென்சில், அப்ப ஒரு பென்சில் 10, ஒரு பென்சில் 10 இப்படி 3 பென்சில் விலையை கேட்டா 10 தர 3 என்று கணக்கு போட வேண்டும். அவ்வளவுத்துக்கும் சேர்த்து 110 ரூபாய் செலவு. அப்ப சமண போட்டு 110 போடணும். அப்ப இதனுடன் இஷ்டம் பண்ணாம இதை சுருக்கி எழுதி கொள்ளணும். A 4ஆல பெருக்கும் போது 4A சாக 10 3ஆல் பெருக்கினா 30 சமன் 110 என்று கடைசியாக இந்த விடை கிடைக்கும். அவன் கேட்டது சமன்பாடு தீர்க்க சொல்லல, தீர்த்து ஏயின் பெருமானத்தை காண சொல்லல, சமன்பாட்டை மட்டும் கேட்கான். அப்ப 4A சாக 30 சமன் 110 என்று வரும். இதே போன்று இதனுடைய சி பார்ட் கேள்வியை பாருங்கடா. பொருட்களை ஏற்றி இறக்கும் லொரி ஒன்றில் 1 கிலோகிராம் திணிவை ஏற்றி இறக்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் எண் அறைவிடப்படுது. 1 கிலோகிராம் பொருளை ஏற்றி இறக்கிறதுக்கு எவ்வளவு கட்டணம் அறைவிடப்படுதுன்னா எண் தெரியா கணியம் என்று சொல்லப்படுது, எண் என்று சொல்லப்படுது. ஏற்றக்கூடிய முழு பொருட்களின் திணிவு m கிலோகிராம். முழு பொருட்கள் மொத்த திணிவு, அப்ப மொத்த திணிவு வந்து சொல்லப்படுது m கிலோகிராம் என்று சொல்லப்படுது, m கிலோகிராம் என்று சொல்லப்படுது.
அந்த பொருட்களுக்காக அறவிடப்படும் முழு தொகை மொத்த பணம். அப்போ மொத்த பணமும் சொல்லப்படுது பி, ரூபா பி என்று சொல்லப்படுது. அப்போ முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் பிஐ எம் கமா என் என்பவற்றில் தருக. அந்த மொத்த செலவு மொத்த பணத்தை எம் கமா என் சார்பில் தருகண்டா உதாரணத்துக்கு தெளிவாக விளங்கணும். 1 கிலோகிராம் சும்மா சொல்கிறேன்னா 1 கிலோகிராம் ரூபா 100 கட்டணம். 1 கிலோகிராம் பொருளை ஏற்றி இறக்குறதுக்கு 100 ரூபா கட்டணம் அறவிடப்படுதுண்டா 10 கிலோகிராம் மொத்த திணிவு வைப்போம். அதை ஏற்றி இறக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் என 100 10ஆல் பெருக்குவீங்க. அதே மாதிரி பாருங்க 1 கிலோகிராம் திணிவை ஏற்றி இறக்குறதுக்கு ரூபாய் எண் செலவாகுதுண்டா மொத்த திணிவு எம். அப்போ என்ன எம்மால பெருக்கினா அதில் மொத்த செலவு பி என்று சொல்லப்படுது பி. அப்போ சமன் பி. அப்போ நான் பியை முன்னுக்கு போட்டு அந்த எண்ணெய் எம்மால பெருக்கினா என்எம் அல்லது எம்என் எப்படி நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். பி சமன் என்எம் என்னும் போடலாம் அல்லது பி சமன் அல்லது பி சமன் எம்என் என்றும் கொடுக்க முடியும். தெரியா கணித முன்பின் மாற்றலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கேள்வி எண்ணின் பெருமானம் 10 எம்மின் பெருமானம் 250 என்று சொன்னால் பியின் பெருமானத்தை கேட்குறேன். அப்போ மறுபடியும் இந்த சமன்பாடை நான் நோட் பண்ணி விட்டு எம்முக்கும் எண்ணுக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். அப்போ எம்முக்கு 250, அப்போ மொத்த திணிவு 250, எண்ணுக்கான கட்டணம் ரூபா 10 என்று சொல்லப்படுது. 1 கிலோகிராம் பொருளை ஏற்றி இறக்குறதுக்கு ரூபா 10 ரூபா அறவிடப்படுது. அப்படி என்று சொன்னால் 250 கிலோகிராம் பொருளை ஏற்றி இறக்குவதற்கு செலவாகும் மொத்த பணம் அந்த பியை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ 250 10ஆல் பெருக்கும் போது ரூபா 2500, அந்த பியினுடைய பெருமானம் 2500 என்று கிடைக்கும். அப்போ இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது 4வது கேள்விக்கான விளக்கம். அப்போ உங்களுக்கு மொத்தம் நான் நினைக்கின்றேன் 7 கேள்விகள் அதில் காணப்படுது. அப்போ 4 கேள்விகளுக்குரிய விளக்கம் தான் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். அந்த மீதமாக இருக்கக்கூடிய 3 கேள்விக்குமான விளக்கம் அடுத்த காணொளி ஊடாக பதிவேற்றப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் தெளிவாக நீங்கள் விட்ட தவற விளங்கி அதுக்கு நேர சரியான விடைய ரெட் பெண்ணால் கரெக்ஷன் பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். இது இந்த அமைப்பில் தான் உங்களோட செகண்ட் டைம் கேள்விகளும் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்த வகுப்பில் இந்த வழங்கப்பட்ட பேப்பரில் இருக்கக்கூடிய மிகுதி கேள்விகளை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.